ஹாய் எவ்ரிவான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஜெய சர்வை. இன்றைக்கி நம்ம நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல. சிலிண்டர் இல்லை, பெட்ரோல் என்ன கிடைக்குமான்னு தெரியல, நெக்ஸ்ட்டு 1 மந்த் 2 மந்த்து ஆஃபீஸில் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் லைஃப்பில் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அது இல்லாமல் பர்சனலாக நிறைய சோர்ந்து போயிருப்போம், மனசு வருத்தத்தில் இருப்போம். எல்லாம் சேர்ந்து ஒரேடியாக நம்மளை தாக்குதுன்ற ஒரு ஃபீல் வரும், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்கும். ஒர்க் என்ன ஆக போகுது, ஜாப் என்ன ஆக போகுது, அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, எப்படி நான் ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன், நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி நிறைய நேரத்தில் நமக்கு வரதா செய்யும். அதுக்கு இந்த டாங்கி ஸ்டோரியை கேளுங்களேன். ஒரு வயசான டாங்கி இருந்துச்சு. அந்த டாங்கி பார்த்திங்கன்னா தெரியாமல் ஒரு வெள்ளுக்குள்ளே விழுந்துடுச்சு. அந்த வெள்ளுக்குள்ளே விழுந்த போது அந்த ஃபார்மர் நினச்சாரா, இந்த வயசான டாங்கியை யார் காப்பாற்றுவாங்க, இதை நம்ம இது பண்ணிடலாமே, அப்படியே அந்த வெள்ளுக்குள்ளே வச்சே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாங்கி ரொம்ப அழுதுச்சாங்க, கத்துச்சான், கதறிச்சான். எப்படி அதால் பேச முடியுமா? முடியாது. ஆனாலும் யாரும் அதை காப்பாற்ற வரல. உடனே இந்த ஃபார்மர் என்ன பண்ணாரா, இந்த டாங்கியை அந்த கிணத்துக்குள்ளே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை போடுங்க அப்படின்னு மண்ணை போட்டுகிட்டே இருக்காங்க. திடீர்னு டாங்கியோட அழுக சத்தம் நின்று போச்சு. நின்னதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா அந்த வெள்ளுக்குள்ளே எட்டி பார்த்தா அந்த டாங்கி ஒவ்வொரு தடவையும் அந்த மண் போடும்போது அது மேலே எழுந்து வந்துச்சான், உடம்ப இது பண்ணிக்கிட்டு. கடைசியாக மேலேயும் வந்துடுச்சு. இந்த மாதிரி தாங்க இந்த உலகம் நம்ம மேலே மண் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு ஐயோடா அப்படின்னு நம்ம விழுந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே விழுந்துடுவோம். எப்படி அந்த டாங்கி அந்த மண்ணெல்லாம் போடும்போது ஒவ்வொரு டைம் மேலே ஏறி வந்துச்சோ, அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் சர்வை பண்ண முடியும், ஹாப்பியாக வாழ முடியும். எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஜேஎஸ்ஆர் வைபை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சின்ன விஷயத்துக்கெலாம் போட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டு இருக்காதீங்க. வேலையை நிறைய பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதை கரெக்டாக செய்யணும். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க.